பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற திருமணம் என்றதுக்கு ஒரு உறவு நிலை, ஒரு தொடர்பு நிலை. காதல் வேணால் 2 பேருக்கு இடைப்பட்ட ஒரு தொடர்புன்னு சொல்லலாம். கல்யாணம்ன்ற நிலைமைக்கு வரும்பொழுது, அந்த கணவனும் மனைவியும் மட்டும் அதில் சம்மந்தப்படலை. கணவன் சார்ந்த ஒரு குடும்பங்கள், கணவன் சார்ந்த ஒரு கலாச்சாரம், மனைவி சார்ந்த கலாச்சாரம், மனைவியுடைய எதிர்பார்ப்புகள், கணவனுடைய எதிர்பார்ப்புகள், லைஃப் ஈவெண்ட்ஸ், குழந்தைகள் எல்லாமே இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருமணத்தில் பிரச்சனைகள் இல்லாத திருமணமே கிடையாது. நாங்கள் 2 பேரும் கருத்தொருமித்த தம்பதிகள் யாராவது சொன்னாங்கன்னா அது பெரிய பொய். நம்ம பிரச்சனைகளோடு வாழ பழகிக்கிறோம். எவ்வளவு தூரம் கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த காமன்லி ஷேர்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த அளவுக்கு அவர்களுடைய மகிழ்ச்சி, அவருடைய உறவு நிலை மேம்பட்டு இருக்கும். சில கருத்து வேறுபாடுகளோடு இருக்கிறது தான் திருமண வாழ்க்கை. இன்ஃபேக்ட் திருமண வாழ்க்கை ஒரு சிறந்த விஷயம்னு சொல்லுவேன். என்னுடைய தவறுகளை, அடுத்தவங்களுடைய தவறுகளை, அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை, அடுத்தவங்களுடைய டெஃபிசிட்ஸோடு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம்ன்றது தான் திருமணம். இதில் பிரச்சனைகள் வரும். சில பிரச்சனைகளோடு வாழ பழகிக்கணும். சில பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குது. ஆனால் சில சமயம் பெரிய விஷயங்களை ஊதி பெருசாக்குறாங்க. அந்த கருத்து வேறுபாடுகள் இருக்குது, பல காரணங்கள் இருக்குது. அதனால் கருத்து வேறுபாடுன்றது எல்லா உறவுகளிலும் இருக்குது. கணவன் மனைவிகிட்ட அதிகமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் மாறி வரும் கலாச்சாரத்தில் வெளிப்படையாக பேசக்கூடிய, அதாவது நம்மளுடைய மீடியா விஷயங்கள், நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் செல்ஃபோன், இணையம் எல்லாமே வந்ததால் அந்தரங்கள் பிரவேசிக்கப்படுகின்றன. நம்மளுடைய விருப்பம் இல்லாமல் கூட ஒரு தனிப்பட்ட ப்ரைவசி வாழ்க்கை பிரவேசிக்கப்படுகிறது. ஈஸியாக இன்னொருத்தருடைய அந்தரங்கத்தில் பிரவேசிக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எல்லாருமே இப்போ ஒரு குறிப்பிட்ட டைரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பகிரங்கமாக தன்னுடைய பிரச்சனைகளை, ஒரு அந்தரங்க விஷயங்களை பறைசாற்றுவதற்கு எல்லாருமே தயாராக இருக்காங்க. அது கூட ஒரு சில முக்கியமான காரணமாக இருக்கலாம்.